ரிஷி சோற்றை மறந்தாரினேன்னு வியாக்கியானம். ஏகாதசி உபவாசமா, முத நாள் சிரவண துவாதசியா, முத நாள் ஏகாதசி, மறுநாள் சிரவண துவாதசி, அன்னைக்கு பட்னி ஒரு சுவாமிக்கு. மறுநாள் துவாதசி வருதே, விடிய காலம் பெருமாளுக்கு ஆராதனை பண்ணி போட்டால் கிடுக்கிட்டு சாப்பிடலாம் இல்லையோ. இல்லை இந்த இலை எங்கேருந்து வாடலை நல்லா இருக்கே, எங்கேருந்து பறிச்சுன்னு வந்தாலும் இவ்வளோ அழகாக இருக்கே, காய்கறியில் எங்கேருந்து வாங்கினாலும் இதெல்லாம் விசாரிச்சுட்டு இருந்தா பசி வந்துடுத்துனா போட்டால் கிடுக்கிடுன்னு பரிசேச்சனை பண்ணிட்டு சாப்பிட வேண்டாமோ. வந்த காரியத்தை முடிச்சுட்டு மீதியெல்லாம் விசாரிச்சுட்டு இருந்தாருன்னா எப்படி? அதை மாதிரியா இங்கே நீ எதுக்கு கூட்டின்னு வந்த குழந்தைய? தாடகாவதம்னு கூட்டின்னு போ, அதுக்காக கூட்டின்னு வந்த. அதை விட்டுட்டு குழந்தையோடைய வடிவழகில் மயங்கி போய் குழந்தைய எழுப்பலாமா வேண்டாமா? இப்படி அழகா இருக்கானே, இப்படி அழகா இருக்கானே, எல்லாரையும் நமிக்கும்படியா இருக்கானே அப்படின்னு அவனுடைய வடிவழகுல தன்னை மறந்து அப்படியே அந்த குழந்தைய பார்த்து நிற்கிறாராம். அப்போ ஞாபகம் வந்து தான் நாம் இன்னைக்கு ஒரு நாள் தானே அந்த குழந்தைய பார்த்து மயங்கி போகிறோம். ஆனால் தினம் தினம் அந்த கௌசல்யா என்ன பாக்கியம் பண்ணியிருப்பாளோ. கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்துலா கர்த்தவ்யம் தெய்வமான்னிகம் உத்திஷ்ட நரசார்துலா. அப்பா குழந்தை எழுந்து 12 வயசு குழந்தையாச்சே, எழுந்த உடனே அம்மா அம்மான்னு அழப்போறதே அப்படின்னு ஞாபகம் வந்து கொடுத்தா விஸ்வாமித்திரருக்கு. அதனால் விஸ்வாமித்திரர் பார்த்தாராம், அம்மா கிட்ட இல்லை, இங்கே நம்ம ரிஷிகிட்ட இருக்கா, விஸ்வாமித்திரர்கிட்ட இருக்கான்னு புரிஞ்சுக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தானே அம்மாவாக, தானே அப்பாவாக, தானே ஆச்சாரியனாக, குருவாக, எல்லாவித பந்துக்களாக இருந்து அந்த குழந்தையை எழுப்புறாராம். கௌசல்யா சுப்ரஜா ராம, அழகா இருக்கக்கூடிய குழந்தைய ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே, பொழுது விடிஞ்சு கொடுத்துறா குழந்தை ராமா. பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்துலா கர்த்தவ்யம் தெய்வமான்னிகம். நீ கர்ம கலாபங்கள்லாம் பண்ண வேண்டாமா? க்ஷத்ரியானாலும் சந்தியாவந்தனம் உண்டு, அதனால நீ அந்த கைங்கரியத்தை பண்ண வேண்டாமா அப்படிங்கிறது சாமானிய அர்த்தமா. அடி என் குருநாதர் திருக்குழந்தை ஆண்டவன்கிட்ட கிரகிச்ச விஷயத்தை சொல்லுவார். என்ன சாதிப்பார்னா, இந்த கௌசல்யா சுப்ரஜாராமா சொல்லி சாதாரண அர்த்தத்தை விடு. விஸ்வாமித்திரை எதுக்கு எழுப்புறாருன்னா, நான் இத்தனை காலமும் அர்க்கமண்டல மத்தியஸ்தம் சூரிய கோடி சமப்பிரபம், அர்க்கமண்டலத்தில் இருக்கக்கூடிய சூரியனை எங்கேயோ இருக்கக்கூடிய பகவான் அவன் சூரிய மண்டலத்தில் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு அவனை மனசுல தியானம் பண்ணிட்டு அர்க்கிய விட்டு இருக்கேன் நித்தியபடி. ஆனா அந்த இருக்கக்கூடிய மத்தியவர்த்தியான பிரபு சூரிய நாராயணன், சர்வலோக சரண்யன், பிரணதார்த்திகரன், அவன் இங்க ராமனா அவதரிச்சிருக்கானே. ராமா நீ எழுந்துரு, இன்னைக்கு நான் பண்ணக்கூடிய சந்தியாவந்தனத்தை கர்ம கலாபங்களை சித்திக்கும்படியா பண்ணுன்னு கேட்கிற மாதிரி இருந்ததுதான். அதனால எழுப்பினாராம் அப்படின்னு குருநாதர் சொல்லுவார். கௌசல்யா